வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பிற்குரியவர்களே, அற்புதமான ஜனவரி மாதத்தின் 17ஆம் தேதி புதன்கிழமை உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். The intelligent person restrains his words. Whoever has knowledge control his words. பாருங்க, யாருக்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ அவர்கள் தங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் the one who keeps a cool head is a man of understanding. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். A man who has understanding is not easily upset. இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. A man who has understanding is not easily upset. ஒரு நல்ல மனிதன், புரிந்து கொள்ளுகிற மனிதனை விரைவில் அப்செட் ஆக்க முடியாது, மூட் அவுட் பண்ண முடியாது. சில நேரங்களில் லீடர்ஸ் ஆகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் படபடவென்று அப்செட் ஆயிடுறோம். கவனிங்க, இது நமக்கான தேவனுடைய வார்த்தை. புரிந்து கொள்ளுதல் உள்ள மனிதனை, குளிர்ந்த மனமுள்ள மனிதனை, தன்னுடைய தலையை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுகிற மனிதனை எவராலும் எந்த சூழ்நிலையிலும் அப்செட் ஆக்க முடியாது. ஆமென். Nobody can upset you if you are a man of understanding. Oh, hallelujah. எவ்வளோ அழகான, தெளிவான, துல்லியமான தேவ வார்த்தை. ஆகவே அறிவாளிகளாய் காணப்படுவோம். எப்படி? வார்த்தைகளை அளந்து அடக்கி அமைதியாக பேச கற்றுக்கொள்வோம். அதுதானே வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளை ஒரு இனிய நாளாய் மாற்றுவதற்கு வேதவசனத்தின்படி அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் என்ற அற்புத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை வாழ அனுமதிப்பாராக. God bless you. Amen.